ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு அன்று தண்ணீரில் கைப்பிடி கல்லுப்பை இப்படி கரைத்தால் உங்கள் கஷ்டம் அனைத்தும் காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நமது இல்லம் சேனலை தொடர்ந்து பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இந்த வருடம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகட்டும் அப்படின்னு இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம புத்தாண்டு அன்று முதல்ல இந்த கல்லுப்பை வச்சு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புது வருடத்தின் முதல் நாள் மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த இந்த கல்லுப்பை வைத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அந்த லக்ஷ்மியின் அருளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். லக்ஷ்மி தேவிக்கு உகந்த இந்த கல்லுப்பில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பலன்கள் இருக்கின்றது. குறிப்பாக ஆன்மீகத்தில் இந்த கல்லுப்பு மிக மிக முக்கியமான ஒன்று. இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த கல்லுப்பை வைத்து நாம் வேண்டும் வரம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதை சரியான முறையில் பரிகாரம் செய்வதன் மூலம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்களை உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்திலிருந்து முதல் படிக்கட்டு கூட நாங்கள் இன்னும் ஏறலை, வாழ்க்கையின் உயரத்திற்கு எப்படி செல்வது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா இந்த புது வருடத்தன்று நிச்சயமாக நீங்கள் அந்த வாழ்க்கையின் உயரத்தில் அந்த படிக்கட்டுகளை தாண்டி தடங்கல்களை தாண்டி உங்களது வாழ்க்கை அந்த முன்னேற்ற பாதையில் செல்லும். நீங்கள் தொட்டது துலங்கும். பணப்புழக்கம், முக்கியமாக அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு நம்ம இந்த பணம் தான் நம்மளுக்கு முக்கிய ஆதாரமே. அந்த பணப்புழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுக்கும். இதற்கு முதல்ல ஒரு கைப்பிடி சுத்தமான அந்த பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பை உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கல்லுப்பு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் ஒரு பவுல், இந்த மாதிரி உங்கள் கைகள் உள்ளே போகும் அளவுக்கு, அந்த ஒரு கை உள்ளே போகும் அளவுக்கு அகலமான ஒரு பாத்திரம், அது சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி அல்லது கண்ணாடி பவுலாக இருந்தாலும் சரி, எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு கையில் நீங்கள் கல்லுப்பை வச்சுட்டு நீங்கள் இறைவனிடம் நீங்கள் என்ன வேண்டுமோ அதை கேளுங்க. உங்களுக்கு கையில் பணம் தங்கணும் அப்படின்னு கேளுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை நீங்கணும் அப்படின்றதை கேளுங்கள். இந்த கல்லுப்பு உங்கள் உள்ளங்கையில் இருக்கும் பொழுது நம் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விதமான சக்தி, அந்த கல்லுப்பில் இருக்கக்கூடிய சக்தி இரண்டும் நம் மனசக்தி மூன்றும் ஒன்று சேர்ந்து நிச்சயமாக தெய்வத்திடம் நீங்கள் கோரிக்கையாக வைக்கும் பொழுது அது உங்களுக்கு உடனே நிறைவேற்றி தரப்படும். இந்த கல்லுப்பை லேசாக நினைக்க வேண்டாம். ஆதி காலத்திலிருந்து இந்த கல்லுப்பை பயன்படுத்தி பல ஆன்மீக பரிகாரங்கள் நமது முன்னோர்கள் செய்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க. அந்த பவுலோ அல்லது பாத்திரமோ அதில் ஒரு அரை பாகத்துக்கு தண்ணீர், சுத்தமான தண்ணீரை நிரப்பி வைத்து கொள்ளுங்கள். உங்கள் முன்பாக அதை வைத்துவிட்டு ஒரு 5 நிமிடம் உங்களது பிரார்த்தனையை செஞ்சுட்டு நீங்கள் அந்த தண்ணீரில் அந்த உப்பை போட்டு அதை நன்றாக உங்களது கையால் கரைத்து விடுங்கள். அந்த உப்பு கரையிற அளவுக்கு, கரையும் வரைக்கும் நீங்கள் கையால் கரைத்து விடும் பொழுது என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்கணும், என்ன வேணும் அனைத்தையும் நீங்கள் கேட்கலாம், மனதிற்குள் நினைத்து கொள்ளலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த சக்தி அனைத்தும் கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். புத்தாண்டு முழு நாளுமே நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இதை செய்யலாம். இதை செய்யும் பொழுது அந்த பொன்னும் பொருளும் கண்டிப்பாக உங்களிடம் சேரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், கடன்கள், கஷ்டங்கள், இல்லை உங்கள் உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நீங்கி நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல புத்தாண்டாக உங்களுக்கு அமையும். இந்த உப்பு கலந்த அந்த தண்ணீரை நீங்கள் பாத்திரம் விளக்குற அந்த சிங்கில் ஊற்றிடுங்க. பாத்ரூம்லாம் இதை ஊற்றக்கூடாது. இதுதான் ஒரு எளிமையான ஒரு பரிகாரம். முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிச்சயம் நடக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். தேங்க்யூ.